அடிச்சு பார்த்ததுக்கு தான் அடி, என்ன சாதின்னு பார்த்து அடிக்கல. அடிச்சிருந்தா 4 அடி ஏதோ சும்மா அடிச்சானுங்க அப்படின்றாரு. ஆனா இந்த பேச்சை தலித் சமூக மக்கள் ஏற்கிறார்களா? இளைஞர்கள் இன்னைக்கு காடு வெட்டி குரு சொல்றாரு, இப்படியே பொட்டமாய் பேசிக்கிட்டே இருக்காத, ஒரு மைதானத்தை சொல்லு, நீ வா நானும் வாரேன் அப்படின்றாரு. இந்த பேச்சுக்கு அன்னைக்கு அவர் பேசினார்ல, அந்த பேச்சுக்கு வழிவகுத்தவர் திருமாவளவன். அதை இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறார். திமுகவிடம் பிளாஸ்டிக் ஸ்டூல்ல உட்கார்றது, சீமான் 2 சீட்டுக்கு கக்கூச கழுவிக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறது, வெளியில வந்துட்டு ஊன்னு கத்துறதும் அப்படின்ற பேசுறவங்களாம் அவர் பேசல. சாதாரணமாக ரோட்ல ஒரு வேகத்தடையில மெல்ல போனவரை அடிச்சிட்டு வீரவசனம் பேசுறாரு திருமாவளவன். இன்னைக்கு 85% விழுக்காடு தலித் சமூக மக்கள் மக்களோடு மக்களாக இணைந்து பணிவித்திருக்கார்கள். யாருமே இங்க சாதி வேதம் பார்க்கல. ஏதோ குக்கிராமத்தில் வேணா இருக்கலாம், சின்ன இடங்கள்ல வேணா இருக்கலாம், அது இந்தியா முழுவதும் இருக்கு. ஆனா இது சாதி வன்கொடுமையை தீன்ற அளவுக்கு இவர் செய்யறாரு.